டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு முக்கியமான நாள். ஏன்? சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டதாக அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ குரு பகவான் மிதுனத்துக்கு வந்துடுறார். இன்னையிலேருந்து மிதுனத்தில் இருப்பார். ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 26 வரைக்கும் மிதுனத்தில் தான் இருக்கிறார். அதனால் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. என்னங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறோம். எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான நாள். பிரமாதம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நாள் உங்கள் பிறவிபலமான தைரியம் ஜெயிக்கும். ஆனால் குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வீண் செலவு வைப்பார். 7.5 சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. எனவே சனிக்கும் குருவுக்கும் வழிபாடு செய்யணும். என்னங்கிறத சொல்கிறோம். இன்னைக்கு நாள் 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யது வம்சமே போற்றி, யமதர்மனே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். நல்லது. படிச்சிருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அசைவுணம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. வழிபாடு முக்கியம். அப்புறம் சனி மீனத்துக்கு வந்துட்டாரு. சூப்பர். இன்னும் 3 வருஷத்துக்கு சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. குரு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறாரு. மொத்தத்தில் ரிஷபத்துக்கு சனி குரு 2 பேருமே சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் என்ன கலக்குங்க. கேது 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உதவி செய்கிறாரு. அதனால் நல்லது தான். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு நல்ல காலகட்டம் வந்துடுச்சு. அனுகூலமான எண் இன்னைக்கு கிடையாது, தசை கிடையாது, நேரம் கிடையாது. சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசில் சில மந்திரம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, சனைச்சரனை போற்றி, சாயாதேவியை போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி சொல்லிடுங்க. கம்பராமாயணத்தின் ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை படித்து பாருங்க. பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்க. கொஞ்ச நேரமாவது கோயிலிருந்து படிக்கணும். நல்லது செய்யுங்க. தப்பிச்சுக்குவீங்க பல பிரச்சனைகள்ல இருந்து. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். ராசிக்கே குரு வந்திருக்கிறது நல்லதில்லை. ஆமாம். மே 15 வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது நல்லது தான். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. ஆனால் ராசிக்கே குரு வர்றது உடல்நலத்தை பாதிக்கும். ஜாக்கிரதை. இன்னைக்கு நாள் சூப்பர். அது வேற. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யது வம்சமே போற்றி, யமதர்மனே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். நல்லது. படிச்சிருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, அப்பாடா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. உடல்நலம் மேம்படும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் மேம்படும். சரி, குரு 12ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. சுப செலவுகள் அதிகமாகும். ஆமாம். ராசி விட்டு நகர்ந்துடுறாரு. உடல்நலம் மேம்படும். ஆமாம். அப்புறம் ராகுவை வேற பார்க்குறாரு. அதனால தொல்லை விட்டுச்சு. ராகு தொல்லையும் விட்டுச்சு. மொத்தத்தில் கடகராசிக்கு நல்ல காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். குரு சனி ராகு 3 பேருமே தொல்லைகளை குறைச்சிட்டாங்க. அனுகூலமான எண் இன்னைக்கு உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கிற நாள் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, யது வம்சமே போற்றி, யமதர்மனே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். நல்லது. படிச்சிருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க.
இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். குரு 11ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உத்தியோகம், வியாபாரம், அரசியல்ல உயர்வு உண்டு, நல்லது. சனி 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், அது நல்லது இல்லை. அஷ்டம சனி ஆரம்பிக்குது. உடல் நலத்தில் ஜாக்கிரதை, உடல் நலத்தில் ஜாக்கிரதை. வண்டி ஓட்டுறது கவனம், பண விஷயத்துல கவனம். உடல் நலம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நாள் சூப்பர். வெற்றி, உங்க பிறை பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களை உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, குறைக்கணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ஓம் காக புஜண்டரே போற்றி, கமலமுனியே போற்றி, மச்சமுனியே போற்றி சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அறிவொளி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். சித்தர்கள் வரலாறு, மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. சித்தர்கள் வரலாறு. ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பாதிகம். வழிபாடு முக்கியம். வீண் பேச்சு இருக்கிறது, பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. கண்ட சனி 7ஆம் இடத்து சனி குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஜாக்கிரதை. குரு 10ஆம் இடத்துக்கு போயிருக்கார். உத்தியோகம், வியாபாரம், அரசியல் இதிலெல்லாம் வம்பு வழக்கு வரும். தொழிலில் ஜாக்கிரதை. பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசில் சில மந்திரம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, சனைச்சரனை போற்றி, சாயாதேவியை போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி சொல்லிடுங்க. கம்பராமாயணத்தின் ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை படிச்சு பாருங்க. பாலகுமாரனுடைய உடையார் படிச்சு பாருங்க. கொஞ்ச நேரமாவது கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க பல பிரச்சனைகள்ல இருந்து. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. துலாராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. ஆனா குரு மிதுனத்துக்கு போயிடுறார். மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உயர்வு உண்டு குருவினால். சனி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். சூப்பர். வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. மொத்தத்திலே துலாராசிக்கு நல்ல காலகட்டம் வந்துருச்சு, உறுதி. ஆமா, ராகு தொல்லையும் இல்லை, குரு பார்க்கிறார். இன்னைக்கு தான் நாள் கொஞ்சம் பண விஷயத்துல ஜாக்கிரதை, நிதானம். ஆமா, அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. காலையில சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுல சில மந்திரம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, சனைச்சரனை போற்றி, சாயாதேவியை போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி சொல்லிடுங்க. கம்பராமாயணத்தின் ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை படிச்சு பாருங்க. பாலகுமாரனுடைய உடையார் படிச்சு பாருங்க. கொஞ்ச நேரமாவது கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க பல பிரச்சனைகள்ல இருந்து. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. சூப்பர். சனினால தொல்லை இல்லை. இன்னைக்கும் நாள் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன? ஆனால் குரு 8ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது இல்லை. அதனால உடல்நலத்தில் அக்கறை காட்டிக்குங்க. மே மாதம் 5 வரைக்கும் குரு நல்லா இல்லை. வண்டி ஓட்டுறது கவனம், நிதானம், பொறுமை. ராகுனால தொல்லை விட்டுச்சு, ஏன்னா குரு பார்க்குறாரு. மொத்தத்தில் வழிபாடு பண்ணுனா நல்லது. யாருக்கு? குருவுக்கு. சனி தொல்லை விட்டுச்சு, ராகு தொல்லை விட்டுச்சு. இன்னைக்கு நாள் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களை உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, குறைக்கணும்... மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ஓம் காக புஜண்டரே போற்றி, கமலமுனியே போற்றி, மச்சமுனியே போற்றி சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அறிவொளி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். சித்தர்கள் வரலாறு, மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. சித்தர்கள் வரலாறு. ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை இன்னைக்கு சூப்பரான நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 7ஆம் இடத்துக்கு வேற குரு வரார். மே 15 வரைக்கும் குருவனோட உதவி சூப்பரா இருக்குது, நல்லது. இன்னைக்கும் நாள் நல்லா இருக்கு. ராகு உதவி செஞ்சிட்டு இருக்கிறார். சனி தான் தொல்லை பண்றார். 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு வீடு, பூமி, சொத்து, சுகம், கல்வியிலெல்லாம் கொஞ்சம் தொல்லை பண்ணுவார். அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னைக்கு நாள் சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப சூப்பர். அனுகூலமான 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை நீலம். ராசிக்கார நேயர்களை உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, குறைக்கணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் யோகி ராம் சுரத் குமாரே போற்றி,
ஓம் காக புஜண்டரே போற்றி, கமலமுனியே போற்றி, மச்சமுனியே போற்றி. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. அறிவொளி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். சித்தர்கள் வரலாறு, மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. சித்தர்கள் வரலாறு. ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை. தேவையற்ற பதட்டம் தடுமாற்றம் இருக்கு. வழிபாடு முக்கியம், நிதானம். பிடிவாதத்தை குறைக்கணும். அனுகூலமான எண் 7 வடக்கு வெள்ளை. சனி தொல்லை விட்டுச்சு, 7.5 சனி ஓவர். அப்புறம் ராகு தொல்லை விட்டுச்சு, குரு பார்க்குறார். 2ஆம் இடத்து ராகுவினாலே இனி தொல்லை கிடையாது, குருவனோட பார்வை வந்துருச்சு. ஆனால் 6ஆம் இடத்து குருவினாலே தொல்லை, எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை அதிகரிக்கும். அதுக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணிங்க. மொத்தத்தில் நல்ல காலகட்டம் வந்துருச்சு. அவ்வளோதான், ஒரே வார்த்தை முடிங்க மேட்ரு. காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசில் சில மந்திரம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியை போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி சொல்லிடுங்க. கம்பராமாயணத்தின் ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை படித்து பாருங்க. பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்க. கொஞ்ச நேரமாவது கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க பல பிரச்சனைகள்ல இருந்து. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம், வீம்பதிகம். வழிபாடு முக்கியம். சரி, 7.5 சனி தொல்லை குறைஞ்சிருச்சு. ஏன்னா ராசியை விட்டு சனி நகர்ந்துருச்சு. அது ஒரு பெரிய நல்லது. 5ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கார், அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துகிறார். குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு. ராகு தொல்லை விட்டுச்சு, ஏன்னா குரு உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிற ராகுவை பார்க்குறார். மொத்தத்தில் நல்லது தான். அனுகூலமான எண் இன்னைக்கு மட்டும் நாள் நல்லால பிரார்த்தனை முக்கியம். 2 தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசில் சில மந்திரம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியை போற்றி, ராகுவே போற்றி, ராமானுஜரே போற்றி சொல்லிடுங்க. கம்பராமாயணத்தின் ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை படித்து பாருங்க. பாலகுமாரனுடைய உடையார் படித்து பாருங்க. கொஞ்ச நேரமாவது கோயிலிருந்து படிக்கணும், நல்லது. செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க பல பிரச்சனைகள்ல இருந்து. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம் கலகுறீங்க. சனி ராசிக்கே வந்திருந்தாலும் குரு பகவானுடைய ராசிங்கிறதுனால நல்லது. தொல்லை விட்டுச்சு. சனினாலே தொல்லை குறைவு. 12ஆம் இடத்து ராகுவினாலும் தொல்லை குறைவு. தூக்கம் குறையும், வீண் செலவுகள் குறையும். குரு பார்க்குறாரு. ஆனால் 4ஆம் இடத்து குரு உங்கள் ராசிக்கு தலைவர் தான். அதனால பெருசாக பிரச்சனை இல்லை, பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நல்ல காலகட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு நாள் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.